நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? மேயர் ஜெயலலிதா படிச்ச பள்ளிக்கூடம் 234 வேட்பாளரையும் அறிவிக்க போறேன்னு சொல்றேன். அப்புறம் தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்யறேன். நீ அதை என் தம்பிகிட்ட தம்பி கேட்கணும். அது 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எதை தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்க அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு மொத்தமா அறிவிச்சிருவோம். அது நான் போட்டிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்வோம். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்யறேன். நீங்க அதை என் தம்பிகிட்ட தம்பி கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறாங்க. பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? பற்றாக்குறை அவரே சொல்றாரு, பற்றாக்குறையில இருக்குன்ட்டு. நான் 10 லட்சம் கோடி இருக்குன்னு நினைச்சேன். இப்ப 10.1 ஆறாடா அப்ப இருக்கு. 10,000 கோடியை தொட போகுது. இப்ப நாங்க இந்த அரசியல் இந்த ஆட்சி முறையை ஏற்கல, எதிர்க்கிறோம். இல்ல அது என்ன சொல்றது, அருவருக்கிறோம். இந்த முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் இலக்கும் கனவும், ஆட்சி முறை மாற்றம்னு திரும்ப சொல்றது. இப்ப இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதுல நம்ம முதன்மையா வளர்ந்து போறோம். வேற என்ன இருக்கு? இந்த கடனால நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. எல்லாம் இலவசம். இந்த ஃப்ரீ ஸ்கீம் தான். இதுக்கு 5,000 கொடுத்தேன், அதுக்கு 3,000 கொடுத்தேன். இதுல 6,800 கோடி இழப்பு, இதுல 6,800 கோடி இழப்பு, 15,000 கோடி இழப்பு. ஆசிரியர் வீதியில் நிக்கிறான்ல, ஊதிய உயர்வு 58 கோடி தான் தேவைப்படுது. இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு? அது உங்களுக்கே தெரியுதுலையோ? என்னையா படிப்பிக்கிற ஆசிரியர், அறிவு கருவறை, அறிவை வளர்க்கும் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான்னா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு பாருங்க. அறிவை வளர்க்கிறவன் வீதியில் நிக்கிறான். இந்த உடை மானத்தை மறைக்கிற நெசவை செஞ்சு கொடுக்கிற நெசவாளி வீதியில் நிக்கிறான். அவனுக்கு மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வுல அவனால வேலை செய்ய முடியல. அப்புறம் உழுது விளைச்சு வேர்வை சிந்தி விதைய வச்சவன் நல்ல வீதியில போட்டு நிக்கிறான். கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு இடங்களை வைங்கினேன். அது மழையில் நனைஞ்சு முளைச்சு போகுது. வேர்வை சிந்தி விலைய வச்சவன் கண்ணீர் சிந்திக்கிட்டு வீதியில் நிக்கிறான். இப்ப இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க ஏற்கிறீங்களா? அதை எப்படி ரசிக்கிறீங்களா? கொடுமையா இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனை. நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசம்ங்க பண்டிகைக்கு, அப்படியேதான் சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட் பாக்கெட்டு அப்படியேதான் கொடுக்குதா? அப்ப எப்படி நாங்க உழவர் கொடி நாங்க விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த கால்கிட்டையும் கைகிட்டையும் 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறான். அப்ப 60,000 வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்துல எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு எல்லாம் என் உழைப்பை கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாம செஞ்சிடுறேன். நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். எப்படி கொடுப்பேன்? மக்களுக்கு அடிப்படையானது இலவசமா எதை கொடுக்கறது இருக்குல்ல? அடிப்படையானது அறிவு, அடிப்படையானது உயிர் காக்கும் மருத்துவம். அது ரெண்டையும் உலக தரத்துக்கு கூட பார்ப்போம். நல்ல தரமா கொடு. தரமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, இலவசமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கா, தரமா இருக்கா, அதானே கேள்வி. அப்ப தரமா இருந்தா ஏன் முதலமைச்சரோ அமைச்சரோ மற்றவர்களோ ஏன் காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவோ படுக்கணும்? நம்ம தாத்தா பேர்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல ஒரு இது இருக்குல்ல, ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்க படுக்க வேண்டியதானே? இல்ல ஐயா அமர ராஜீவ் காந்தி பேர்ல ஒரு மருத்துவமனை இருக்குல்ல, அங்க ஏன் படுத்துக்கல? ஏன் தரம் இல்லை? இதுல எந்த அமைச்சர் பெருமக்கள் அல்லது பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாமன்ற உறுப்பினர் இல்ல மாநிலங்களவை உறுப்பினர் யாருடைய பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில படிக்குது? ஏன்னா தரம் இல்லை. இது கேள்வி புரியுதா? அப்ப நீங்க அதை கொடு. நீ அதை கொடு. நாங்க கேட்கலையே, நீங்க 1000 கொடுங்க. திடீர்னு எங்களுக்கு தேர்தல் வரும்போது 5000 கொடுங்க. கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு காசு இருக்காது, கூட 2000 போட்டு கொடுங்க. அப்படிலாம் நாங்க கேட்கலையே. இவ்வளவு அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு ஓய்வூதியம் மொத்தம் எல்லாம் கிடைக்காது. நீங்களே இப்ப குறிப்பிட்டீங்க அந்த புள்ளி வரும். அப்படி இருக்கிறப்ப ஒரே நாள் காலையில 5000 ரூபாய் இந்த 6,500 கோடி அவங்க கொடுக்குறாங்க.
நிதியமைச்சர் ஏற்கனவே வந்து ஒரு 70 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியல இந்த அரசு ஊழியருக்கான ஓய்வு சொன்னார். இது எப்படி பாக்குறீங்க? கொடுமையா பாக்குறேன். நீங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாது, அவங்க கிட்ட கேட்கணும். இவ்வளவு நிதி நெருக்கடியை வச்சுக்கிட்டு, நிதிநிலை பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு ஒரு உபரி பட்ஜெட் இருக்கிற நாடு கூட அதை செய்யாது. எல்லாத்திலுமே ஒவ்வொரு துறையிலையும் இழப்பு இருக்கு. மின்துறையா 1 லட்சம் கோடி, போக்குவரத்தா 1 லட்சம் கோடி. அது என்ன செஞ்சு தரமான போக்குவரத்தை கொடுக்கறதுக்கு, சாலையை சரி பண்றதுக்கு எனக்கு கடன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தடையற்ற மின்சாரம், ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது. நானே அதுல தண்ணீரை விடைஞ்சு நானே உற்பத்தி செய்து கொடுக்குறேன். அப்படி இல்லை, நீ வாங்கித்தான் கொடுக்குற, வாங்கித்தானே கொடுக்குற. அதுலயும் நீ இயற்கை வழியில இருக்க சூரிய ஒளி, காற்றாலை, சூரிய ஒளியை தனியாருக்கு வர கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற. அப்ப ஒவ்வொரு துறையும் லட்சக்கணக்கான கோடி இழப்பு இருக்கு. வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல கட்டிக்கிட்டு இருக்கோம். எதை வச்சு நீங்க கடன் பெற்றிருப்பீங்க? ஒன்னும் மனித வளம், மண்ணின் வளம், ரெண்ட காட்டித்தானே. இப்ப நீங்க ஒரு கடன் ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் கேட்கிறீங்கன்னா ஒரு வங்கியில அவன் என்ன கேட்பான்? ஏதாவது சான்று குடும்பம், சூரிட்டி குடும்பம்ல, ஏதாவது காட்டு, கட்டடத்தை காட்டு, வீடு இருக்கு இல்ல நிலம் இருக்குன்னு கேட்பான்ல. நீ எதை வச்சு கடன் பெற்ற? எங்களை வச்சு தானே. மனித வளத்தை காட்டியிருப்பா, மண்ணின் வளத்தை காட்டியிருப்ப, வேற என்னத்தை காட்டுவ? இந்த கடனை எதை வச்சு கட்டுவ? என் உழைப்பை சுரண்டி வரியை எடுத்து தானே போய் கட்டுவ. இந்த காசு இருக்குது. மின்கட்டண உயர்வு எவ்வளவு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சொல்லுங்க. சொத்து வரி எவ்வளவு? அதனால மக்களுக்கு இருக்கிற இடையூறு எவ்வளவு? அப்ப அத்தியாவசியமான ஒன்றுல வரி எடுத்துக்கிறது அது தவிர்க்க முடியாத வேற வழி இல்லை. மின்கட்டண உயர்வுனால நீங்க மின்சாரம் பயன்படுத்தாம இருக்க முடியுமா? அப்ப கட்டித்தான் தீரணும், இல்லைன்னு இருட்டில் கிடக்கணும். அப்ப அத்தியாவசியத்துல போய் வரியை உயர்த்தி விட்டுறீங்க, சொத்து வரியை உயர்த்தி விட்டுறீங்க. இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன், வாடகைக்கு கடை வச்சிருக்கேன். இந்த கடை வாடகை எங்க இருந்து இப்போ சொத்து வரி உயர்ந்துருச்சு, என்ன பண்றது? நான் விற்கிற பொருளை தான் வைப்பேன், அப்படித்தானே? நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கிறேன், வீட்டு உரிமையாளர் சொத்து வரி கட்டணும். வரி என்ன பண்ணுவாரு? என் வாடகை தான் உயர்த்துவாரு. அப்ப மக்களின் வாழ்வாதாரத்துல போய் வயிற்றுல அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரு கேட்டது எங்களுக்கு 1000 கொடு 500 கொடுன்னு? கடனை வாங்கி கொடுத்து என்ன சோழ பரம்பரை சொத்தை பத்திட்டு கொடுக்குறீங்க நீங்க? யாரு காசு இது? யாரை வச்சு கடன் பெறீங்க? 1,31 லட்சம் பேருக்கு 5000 கொடுத்துருக்கு. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தன் பேர்ல 2 லட்சம் கடன் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு நாடு, நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆட்சி முறை சரி, இப்ப கொடுத்துட்டீங்க, அடுத்த தேர்தல் வருது, அப்புறம் ஒரு 10,000 கொடுப்பீங்களா? அப்ப அடுத்த தேர்தல் வருது, இந்த 5 வருஷம் கொடுத்தா இந்த 10 லட்சத்தை இன்னொரு 15 லட்சம் கோடி ஆக்குவீங்களா? அப்புறம் 20. இப்ப கடன் வாங்கினா ஒரு நாடு பொருளாதார அடிமையாயிராதா? நீங்க என்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, உங்களால் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கதவை எந்த நேரம் தட்டி கடனை கேட்பேன்னு பயப்பட மாட்டீங்க? ஒரு கடன் வாங்கினவன் நிம்மதியா வாழ முடியுமா பாருங்க. அப்ப கடன் வாங்கி இப்ப இங்க பாருங்க, நம்ம 10 லட்சம் கோடியா, ஒவ்வொரு மாநிலமே எவ்வளவு? 10 லட்சம் 12 லட்சம் அப்படி வச்சுக்கிறீங்க. 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம். இந்தியாவே 196 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. 196 லட்சம் கோடி மத்திய அரசு. இது போக எல்லா மாநிலங்களும் சேர்த்தா 400 கோடி கிட்ட வருது கடன். இந்த கடன் என்னை கட்டுறது? ஒரு தவிர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடி வந்தா என்ன பண்ணுவீங்க? பொருளாதார வீழ்ச்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நேபாளில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு உறுதி யாராவது தருவீங்களா? சொல்லுங்க. தஞ்சாவூர் பள்ளி மாணவி லாவண்யா மதமாற்றம் எந்த விதத்திலையும் நடைபெறல, அவங்க வீடியோல அது போன்ற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ முதற்கட்ட விசாரணையில நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க, நிலை அறிக்கை கொடுத்திருக்காங்க. எப்படி பாருங்க? செய்தியா தான் பார்த்தேன், நான் முழுக்க செய்தி பார்க்கல, சுழல் எழுத்துல பார்த்தேன். அவங்க ஏதோ என்ன சகாய மத வளர்ச்சி முடியல ஏதோ போட்டுறாங்கன்னா விசாரிச்சிருப்பாங்க. அதாவது மத்திய புலனாய்வு தான் சொல்லிருச்சுல, அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு அதை விட்டுற வேண்டியதான். இல்ல அவங்க பாஜக ஏற்கனவே சொன்னதே மதமாற்றம் நடந்திருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமாவே பண்ணாங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. அது சும்மா. நீங்க அம்மையார் ஜெயலலிதா படிச்ச பள்ளிக்கூடாது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிஜேபி RSS தலைவர்கள்லாம் படிச்ச பள்ளிக்கூடாது. அவங்கெல்லாம் என் மதம் மாறல. இப்ப நான் இஸ்லாமிய பள்ளி கல்லூரியிலேயே படித்தேன், நான் என்ன மதம் மாத்தினாங்களா? இங்க மதம் யாரும் கட்டாயம் மாறல, விரும்பித்தான். இப்ப என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்க மாத்தினீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? இப்ப என் தம்பி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாத்தினாங்களா? இங்க மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்குத்தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதுல போய் தலையிட்டுக்கிட்டு கூடாது. எனக்கு என்ன பிடிக்குது, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமோ அதை தான் சாப்பிடுவேன். நீ வச்சுட்டு அதனால சாப்பிடுங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது.
அப்புறம் எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம் எதுக்கு சொல்லுங்க? சரி, வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்டல, 400 ஆண்டுகள் ஆண்டான்ல. அவன் நினைச்சிருந்தா எல்லாரையும் கிறிஸ்தவமா மாத்திருக்க முடியும்ல. முகலாயருக்கு இந்த நாட்டை ஆண்டாங்கல்ல, அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையுமே மொத்தமா முஸ்லீமா மாத்திருக்க முடியும்ல. எங்க நடந்தது? இங்க அடக்க முடியாத, சகிக்க முடியாத சாதிய இழிவு, சமத்துவமின்மை, தீண்டாமை கொடுமை, இதை சகிக்க முடியாம மாறினவங்க தான் இங்க. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பகுத்தறிவு, முற்போக்கு, சமூக நீதி, எல்லாம் சமூக மாற்றம், முன்னேற்றம்லாம் பேசிட்டு இன்னும் தனித்தனி சுடுகாடு, தனித்தனி கோவலம் இருக்கு, தனித்தனி முடிவெற்ற, இவருக்கு முடிவெற்றவர் இவருக்கு வெட்ட மாட்டார், இவருக்கு முடிவெற்றவர் அவருக்கு வெட்டப்பார். இந்த மாதிரி ஏற்றதாழ்வு இருக்கா இல்லையா சமூகத்துல? பணத்தை புதைக்கிற இடத்துல கூட பொதுமை இல்லையில, இருக்கா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு தனி தங்கு விடுதி இருக்கா இல்லையா? ஆனால் தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்கும் போது அங்க ஒரே தங்கு விடுதியா இல்லையா? அங்க உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடு இல்ல. அப்ப தனியார் முதலாளி நடத்துற கல்லூரி பள்ளியில் இருக்கிறது ஏன் அரசு நடத்துறதுல இல்ல? ஏற்ற பதிலுக்கு ஏன் இல்ல சொல்ல? அப்ப நீ என்ன சமூக நீதியின் நிலை நட்டு நீ புடுங்க? நீ என்னத்த நட்ட? கட்டடத்துக்கு பேர் சமூக நீதி கட்டடம்ங்கிற, செங்கலும் சிமெண்டுமா சமூக நீதி? எது சமூக நீதி? அதனால அது சும்மா சொல்றது. அந்த நேரம் அரசியலுக்காக அவங்க பேசுறது. இப்ப திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்தணுங்கிற பிரச்சனை. விளக்கு ஏத்துறது பல கோடிக்கணக்கான மக்கள் வீடே இருண்டு கிடக்கு. அதுல விளக்கேத்த வழி கிடையாது. எங்க முருகனுக்கு விளக்கத்து திருப்பி 100 ஆண்டுகளா ஏத்தல. எங்க போயிருந்த இவ்வளவு நாள்? போன ஆண்டு முருகன் மாநாடு போடும்போது ஏத்த வரல. ஏன் வரலன்னா தேர்தல் இப்பதான் வருது, அதனால வராங்க. ஒரு அரசு நினைச்சிருந்தா ஒரு நொடி வேலை. 2 சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு அவரவர் வழிபாடு, அவங்க வழிபடும் போது நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க விளக்கேற்றும் போது தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. அரசு உங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கும், நல்லபடியா போயிருப்போங்க. இது அவரவர் வழிபாட்டுல ஒருத்தர் தலையிட்டுக்கிறாதீங்க. இது ஒரு தாய் பிள்ளைகளா வாழ்கிற ஒரு நிலம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யல? நான் சொல்லும் போது யாரும் அதை எடுத்துக்கல. அதையே நீதிமன்றம் சொல்லும் போது போய் அரசு வருத்தம் தெரிவிக்குது. இந்த வருத்தத்தை ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறீங்க. இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியா, யாரும் கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வீங்களா? இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கறீங்கன்னா உங்களை என்ன செய்யலாம்? 234 வேட்பாளரையும் அறிவிக்க போறேன்னு சொல்றேன், அப்புறம் தனித்து போட்டியான்னு கேட்டா அப்படி என்ன பதில் சொல்றது? சரி போறேன். எங்க இருப்பா போறேன். யாரோட போலாம் சொல்லுங்க? உங்க கூட எல்லாம் போறேன்லான்னு அது இல்ல. அது ஏன் பேசி அது எத்தனை தடவை அதே பதில சொல்றது? வேற ஸ்டாலின் தொடரட்டும் பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடரட்டும், நாடு சுடுகாடா மாறட்டும்ங்கிறதா. வேற நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை விடுங்க. அது அவங்கவுங்க எல்லாருமே அவங்க ஆட்சியை தக்க வைக்க நினைப்பாங்க, இவங்க ஆட்சியை மறுபடி அமைக்கணும்னு நினைப்பாங்க. எங்களை மாதிரி பிள்ளைங்கள் இது ரெண்டையும் ஒழிச்சிட்டு புதுசா ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைப்போம். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கரூர் செய்தியாளர்கள் இன்னைக்கு அந்த கேஸ் அவங்க பேர்ல தான் போட்டிருக்காங்க. அவங்க பேர்ல இன்னும் மாறல. அவங்க இன்ஃபர்மேஷன் இன்னும் வாங்கவே கொடுக்கல. அதுதான் இங்க இருக்கிறதே கொஞ்சம் கருத்து சுதந்திரம் தான். அதுலேயே செய்தியாளர்களை தாக்கி இது பண்றது, அவங்க கருத்தை சொல்ல விடாம கழுத்தை நெரிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. இதில் நம்ம சும்மா வெறும் வெற்றி சொல்ல வச்சிருக்கோம். கருத்து சுதந்திரம், ஜனநாயகம், இதெல்லாம் ஊடக உரிமை, ஊடக சுதந்திரம்லாம் சும்மா வெற்றி சொல்ல வச்சிருக்கோம். அந்த செயல் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அவங்க இப்போ அந்தப்பவே நான் அறிக்கை கொடுத்து அதை கண்டிச்சிருந்தேன். மதுக்கடை 2 மதுக்கடையை அடைக்க சொல்லி பெண்கள் போறாங்க. அவங்கள இப்ப போலீசார் மிரட்டி வழக்குக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ பொங்கலுக்கு 3000 கொடுத்தது, இப்போ 5000 கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா அவங்க வீட்டில் கணவர்மார்களோ பிள்ளைகளோ போய் குடிச்சாதான் எடுக்க முடியும். அதை எங்க பெண்கள் தடுத்தா எப்படி அரசு அனுமதிக்கும்? ஒரு அடிப்படையில ஒரு அரசுக்கு இருக்கிற ஒரு நேர்மைன்னு இருக்குல்ல, ஒரு அறம்னு இருக்குல்ல, அதுல எதையுமே இந்த அரசுகள் கடைபிடிக்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது பேசி என்ன இருக்கு? பள்ளி கல்லூரி வளாகத்துல தான் அதிகமா போதைப் பொருள்கள் விற்குது.
பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கஞ்சா சாக்லேட். அதில் ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்க, வண்ணம் மஞ்சள் வண்ணத்தில் சாப்பிட்டா அந்த இது வருது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி நமக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கூடத்து அனுப்புன்னு. என் தம்பி தங்கையெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லா பிள்ளைகளுமே இதை பயன்படுத்துகிறாங்கன்னா பிள்ளைகள்லாம் மயக்கத்திலே உட்காந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா நீங்கள் பார்ப்பீங்க காணொலியில், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கஞ்சாவை பயன்படுத்திட்டு குழுவாக கூடி நம்ம பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து குடிக்கிறது மதுவெல்லாம். இது ரொம்ப மோசமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டோம்ங்கிறது நமக்கு நடுக்கமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல இதை பேசி பயன் இல்லை, முற்று முழுதாக தகர்த்துடணும். தகர்த்துட்டு வேற ஒரு சமூகத்தை படைக்கணும். அதை தான் பகத்சிங் புரட்சிங்கிறான். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை படைக்கணும்டா, அதான்டா புரட்சின்னு சொல்கிறான். அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். என்ன எளிய பிள்ளைகளின் போராட்டங்கிறதுனால படக்குனது போய் சேர மாட்டேங்குது. அது மாறும். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. பார்ட்டியே வந்து முதல்வர் பயன்படுத்த மாட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையாக தான் சொல்றாங்க. அதாவது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒற்றுமையாக நீங்கள் இருக்கல இல்லையான்னு நாங்கள் கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு அதை சொல்கிறீங்க? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, புரியுதா? அதனால அது அவங்க பிரச்சனை. அது வலிமையா இருந்து என்ன பண்ணுது? வலிமையா இருந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க? ஸ்டாலின் தலைமை மணிசங்கர் அந்த கட்சியில ஒரு மூத்த தலைவரா அவர் சொல்லியிருப்பாரு. அது ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்கிறதுலே வலுவா இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்துருக்கிறாரு. வேற எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, சுத்தமா அந்த இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில இருக்க மாட்டாங்க. அதனால ஏற்கனவே அம்மா மம்தா தனியாக வெளியே போயிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் அதில் இருந்தாலும் கூட தனித்தனியாக தேர்தலை எதிர்த்து சந்திக்கிறாங்க. கெஜ்ரிவால் கூட அந்த அணியில் இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் அவர் தனியாக தான் அதை எதிர்த்து தான் காங்கிரஸ் போட்டிட்டது, உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களும் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, அது அவ்வளோதான். அப்புறம் இந்தியா கூட்டணி எங்கே இருக்கும்? இப்போ இருக்கிறதுல அந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிறது அவர் தான். அதனால மணிசங்கர் ஐயர் மூத்த தலைவர்கள் அது பேசுகிறாங்க.